வணக்கம் நண்பர்களே. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. நல்லது செஞ்சா சொர்க்கம், கெட்டது செஞ்சா நரகம். கருட புராணம் நமக்கு 28 வகையான நரகங்களை பற்றி விரிவாகச் சொல்லுது. இந்த வீடியோவில் 28 நரகங்களின் பெயர், அங்கு என்ன தண்டனை, யார் யார் போவாங்க என்பதை முழுமையா பார்க்கலாம். கருட புராணம் மகாவிஷ்ணு கருடனுக்கு உபதேசித்ததாக கூறப்படுகிறது. இதில் ஒருவர் செய்யும் பாவங்களுக்கு 84 லட்சம் நரகங்கள் இருந்தாலும் அவற்றில் 28 நரகங்கள் மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு நரகமும் குறிப்பிட்ட பாவத்திற்கான தண்டனைக்கு உரியது. இந்த தண்டனைகள் நிரந்தரம் இல்லை. பாவத்தின் அளவுக்கு ஏற்ப தண்டனை அனுபவித்த பிறகு ஆன்மா மீண்டும் பிறவி எடுக்கும் என்பது புராணம். இந்த நரகங்கள் பற்றிய விவரங்கள் மனிதனை நல்வழிப்படுத்தவும் தர்ம நெறிகளை கடைபிடிக்கவும் சொல்லப்பட்டவை. கர்ம வினைப்படி ஆன்மா தண்டனை அனுபவித்த பிறகு மறுபிறவி எடுக்கும் என்பது கருட புராணத்தின் சாரம். சரி, வாருங்கள் இனி ஒவ்வொரு பாவம், நரகம் மற்றும் தண்டனை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். 28 நரகங்களில் முதலாவது தாமிஸ்ரம். யாருக்கு இந்த நரகம் தெரியுமா? பிறன் மனைவியை அபகரிப்பவர்கள், பிறர் குழந்தைகளை கடத்துபவர்கள், அடுத்தவர் செல்வத்தை திருடுபவர்கள், இவர்கள் தான் தாமிஸ்ர நரகத்தை அடைவார்கள். இங்கே என்ன தண்டனை? கும்மிருட்டு சூழ்ந்த அந்த நரகத்தில் யமதூதர்கள் பாவம் செய்தவர்களை இறுக்கமாக கட்டி வைப்பார்கள். உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, ஒளி இல்லை. இருட்டில் தவிக்க கசைகளாலும் கட்டைகளாலும் ஓயாமல் அடித்து துன்புறுத்துவார்கள். வலியால் அலறினாலும் யாரும் காப்பாற்ற வரமாட்டார்கள். பிறர் குடும்பத்தை அழித்து அவர்கள் கண்ணீரில் குளித்தவர்கள் இங்கே தனிமையிலும் இருளிலும் தண்டனை அனுபவிப்பார்கள். இதுவே தாமிஸ்ரம். இரண்டாவது நரகம் அந்ததாமிஸ்ரம். யார் இங்கே வருவார்கள்? தன்னை நம்பிய கணவனை ஏமாற்றும் மனைவி, மனைவியை வஞ்சித்து வாழும் கணவன், பிறர் சொத்தை சூழ்ச்சி செய்து பறிப்பவர்கள், இவர்களுக்கான இடம் இது. தாமிஸ்ரத்தை விட கொடூரமானது இந்த நரகம். ஏன் தெரியுமா? இங்கே பாவிகள் கண் பார்வையை முற்றிலும் இழந்துவிடுவார்கள். கண் தெரியாத கும்மிருட்டில் எங்கே இருக்கிறோம் என்றே தெரியாமல் தடுமாறுவார்கள். அப்போது யமதூதர்கள் அவர்களை உயரமான இடத்தில் இருந்து ஆழமான பாதாள கிணற்றில் தள்ளிவிடுவார்கள். கீழே விழுந்ததும் உடல் நொறுங்கும் வலியோடு மயங்கி விழுவார்கள். மயக்கம் தெளிந்ததும் மீண்டும் தூக்கி வீசப்படுவார்கள். நம்பிக்கையை கொன்றவர்கள் இங்கே வெளிச்சமே இல்லாத இருளில் முடிவில்லாமல் வீழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இதுவே அந்ததாமிஸ்ரம். மூன்றாவது நரகம் ரௌரவம். சுயநலத்திற்காக அப்பாவிகளுக்கு தீங்கு செய்பவர்கள், அடுத்தவர் வாழ்க்கையை நாசம் செய்து சொத்தை பறிப்பவர்கள், இவர்கள் ரௌரவத்தை அடைவார்கள். இங்கே தண்டனை என்ன? ரூரு என்று அழைக்கப்படும் பயங்கரமான கொடிய விஷப்பாம்புகள் இந்த நரகம் முழுவதும் நிறைந்திருக்கும். பாவம் செய்தவர்களை அந்த ரூரு பாம்புகள் சுற்றி வளைத்துக்கொள்ளும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. உடல் முழுவதும் ஏறி இவு இரக்கமின்றி கடித்து குதறும். விஷம் ஏறி உடல் எரிந்து அலறித் துடிப்பார்கள். பிறர் குடும்பத்தை கடித்து குதறியவர்கள் இங்கே பாம்புகளால் கடிபட்டு நொடிக்கு நொடி மரண வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே ரௌரவம். நான்காவது நரகம் மகாரௌரவம். யாருக்கு இந்த கொடூர நரகம்? பிறரை வதைத்து வாழ்பவர்கள், வாரிசுரிமை சொத்துக்களை ஏமாற்றி அபகரிப்பவர்கள், அறநெறி தவறி பிறர் உரிமையை பறிப்பவர்கள், இவர்கள் மகாரௌரவத்தை அடைவார்கள். இங்கே தண்டனை என்ன? ரௌரவத்தை விட பல மடங்கு கொடுமையானது இது. கொடிய அகோர மிருகங்கள் இந்த நரகம் முழுவதும் நிறைந்திருக்கும். பாவம் செய்தவர்களை அந்த மிருகங்கள் கூட்டம் கூட்டமாக சூழ்ந்து கொள்ளும். தப்பிக்க வழியே இல்லை. ஓட ஓட விரட்டி, கீழே தள்ளி, நகங்களால் பிராண்டி, கோரமான பற்களால் கடித்து குதறும். சதை துண்டு துண்டாகும் வரை வேட்டையாடும். பிறரை வதைத்து இரத்தம் குடித்தவர்கள் இங்கே மிருகங்களுக்கு இரையாகி ஒவ்வொரு நொடியும் நரக வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே மகாரௌரவம். ஐந்தாவது நரகம் கும்பிபாகம். பொழுதுபோக்கிற்காக ஊமை பிராணிகளை வதைப்பவர்கள், சுவைக்காக மட்டும் உயிர்களை கொன்று தின்பவர்கள், இவர்கள் கும்பிபாகத்தை அடைவார்கள். இங்கே தண்டனை என்ன? பெரிய பெரிய கொப்பரைகளில் எண்ணெய் கொதித்து கொண்டே இருக்கும். பாவம் செய்தவர்களை யமதூதர்கள் பிடித்து அந்த கொதிக்கும் எண்ணெயில் தூக்கி போடுவார்கள். உடல் முழுவதும் வெந்து பொரியும். தோல் உரிந்து, சதை வெந்து, எலும்பு வரை எரியும். வலி தாங்க முடியாமல் அலறுவார்கள். வெந்ததும் மீண்டும் உயிர் கொடுத்து மறுபடியும் எண்ணெயில் போடுவார்கள். உயிர்களை வதைத்து சுவைத்தவர்கள் இங்கே தாங்களே கொதிக்கும் எண்ணெயில் வருபட்டு துடிதுடித்து சாவார்கள். இதுவே கும்பிபாகம். ஆறாவது நரகம் காலசூத்திரம். தந்தை தாயை மதிக்காமல் கொடுமைப்படுத்துபவர்கள், பெற்றோரை அடித்து விரட்டுபவர்கள், பெரியோர்களை அவமதித்து துன்புறுத்துபவர்கள், இவர்கள் காலசூத்திரத்தை அடைவார்கள். இங்கே தண்டனை என்ன?
இந்த நரகம் முழுவதும் பழுக்க காய்ச்சிய செப்பு தகடுகள் பரப்பி வைக்கப்பட்டிருக்கும். நெருப்பை போல கனன்று எரியும் அந்த தகடுகளின் மீது பாவிகளை ஓட விடுவார்கள். கால் வைத்ததும் பாதம் வெந்து பொசுங்கும். வலி தாங்க முடியாமல் ஓடுவார்கள், கீழே விழுவார்கள். விழுந்ததும் உடல் முழுவதும் வெந்து போகும். யமதூதர்கள் சாட்டையால் அடித்து மீண்டும் மீண்டும் ஓட வைப்பார்கள். பசி, தாகம், தூக்கம் இல்லாமல் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். காலில் போட்டு மிதித்தவர்கள் இங்கே தங்கள் கால்களே எரிந்து வெந்து நரக வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே காலசூத்திரம். 7வது நரகம் அசிபத்ரவனம். தர்மத்தை விட்டு விலகி நடப்பவர்கள், தெய்வ நிந்தனை செய்பவர்கள், கடவுளை பழித்து பேசுபவர்கள், வேதங்களை அவமதிப்பவர்கள் இவர்கள் அசிபத்ரவனத்தை அடைவார்கள். அசிபத்ரவனம் என்றால் கத்தி போன்ற இலைகள் கொண்ட காடு. இந்த காடு முழுவதும் மரங்களின் இலைகள் கூர்மையான வாள் போல இருக்கும். பாவம் செய்தவர்களை யமதூதர்கள் இந்த காட்டுக்குள் துரத்தி விடுவார்கள். ஓடும்போது காற்றில் அசையும் அந்த கத்தி இலைகள் உடல் முழுவதும் கிழித்து வெட்டும். கை கால் துண்டாகும், தோல் உரிந்து இரத்தம் கொட்டும். வலி தாங்காமல் கீழே விழுந்தால் அங்கே இருக்கும் கூர்மையான கற்கள் உடலை குத்தி கிழிக்கும். மீண்டும் எழுந்து ஓடினால் நாய்கள் துரத்தி கடிக்கும். ஓய்வே இல்லாமல் உடல் கிழிபட்டு துடிப்பார்கள். தர்மத்தை கிழித்து எறிந்தவர்கள் இங்கே தங்கள் உடலே கிழிபட்டு நரக வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே அசிபத்ரவனம். 8வது நரகம் சூகரமுகம். நீதி தவறி தண்டனை கொடுக்கும் அரசன், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள், லஞ்சம் வாங்கி நேர்மையற்ற தீர்ப்பு வழங்குபவர்கள், நிரபராதிகளை தண்டிப்பவர்கள் இவர்கள் சூகரமுகத்தை அடைவார்கள். இங்கே தண்டனை என்ன? சூகரம் என்றால் பன்றி. இந்த நரகத்தில் பன்றி முகம் கொண்ட யமதூதர்கள் இருப்பார்கள். பாவம் செய்தவர்களை பிடித்து பெரிய கரும்பு ஆலைகளில் போடுவார்கள். கரும்பை நசுக்குவது போல அவர்களின் உடலை உருளைகளுக்கு இடையில் வைத்து நசுக்குவார்கள். எலும்புகள் நொறுங்கும், சதை பிதுங்கும், இரத்தம் பீரிடும். வலியால் அலறினாலும் விடமாட்டார்கள். மீண்டும் உயிர் கொடுத்து மறுபடியும் நசுக்குவார்கள். நீதியை நசுக்கி பிறரை வதைத்தவர்கள் இங்கே தாங்களே நசுங்கி சக்கையாகி மரண வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே சூகரமுகம். 9வது நரகம் அந்தகூபம். நல்லவர்களை காரணமின்றி துன்புறுத்துபவர்கள், அப்பாவி உயிரினங்களை கிணற்றில் தள்ளி கொல்பவர்கள், ஊமை ஜீவன்களை வதைத்து மகிழ்பவர்கள் இவர்கள் அந்தகூபத்தை அடைவார்கள். அந்தகூபம் என்றால் இருண்ட கிணறு. இந்த நரகம் முழுவதும் ஆழமான, இருட்டு நிறைந்த கிணறுகள் இருக்கும். அந்த கிணற்றுக்குள் விஷப்பூச்சிகள், தேள்கள், பாம்புகள், பூரான்கள் நிறைந்திருக்கும். பாவம் செய்தவர்களை யமதூதர்கள் பிடித்து அந்த கிணற்றில் தூக்கி எறிவார்கள். கீழே விழுந்ததும் விஷப்பூச்சிகள் உடல் முழுவதும் ஏறி கடிக்கும். கொட்டும், குத்தும், விஷம் ஏறி உடல் வீங்கும். வெளியே வர வழியே இல்லை. இருட்டில் தவித்து பூச்சிகளுக்கு இரையாகி அலறுவார்கள். பிறரை குழியில் தள்ளி சிரித்தவர்கள் இங்கே தாங்களே இருண்ட குழியில் விழுந்து நரக வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே அந்தகூபம். 10வது நரகம் தப்தமூர்த்தி. பொன், வெள்ளி, இரத்தினம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை திருடுபவர்கள், கோவில் நகைகளை கொள்ளையடிப்பவர்கள், பிறர் செல்வத்தின் மீது ஆசைப்பட்டு அபகரிப்பவர்கள் இவர்கள் தப்தமூர்த்தியை அடைவார்கள். தப்தமூர்த்தி என்றால் சூடான உருவம். இங்கே நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு பெண் உருவங்கள் மற்றும் இரும்பு தூண்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். கனன்று எரியும் அந்த உருவங்கள் நெருப்பை போல சிவந்திருக்கும். பாவம் செய்தவர்களை யமதூதர்கள் பிடித்து அந்த காய்ந்த உலோக உருவங்களை இறுக்கமாக கட்டியணைக்க வைப்பார்கள். தோல் வெந்து உரியும், சதை எரிந்து ஒட்டிக்கொள்ளும், எலும்பு வரை நெருப்பு பாயும். வலியால் துடித்து அலறுவார்கள். விடாமல் மீண்டும் மீண்டும் கட்டிப்பிடிக்க வைப்பார்கள். இங்கே நெருப்பை கட்டிப்பிடித்து மரணவேதனை அனுபவிப்பார்கள். இதுவே தப்தமூர்த்தி. 11வது நரகம் கிருமிபோஜனம். விருந்தினருக்கு கொடுக்காமல் தான் மட்டும் உண்பவர்கள், சுயநலமாக தனியே உண்டு பிறருக்கு உதவாதவர்கள், பசியால் வந்தவர்களை விரட்டி அடிப்பவர்கள் இவர்கள் கிருமிபோஜனத்தை அடைவார்கள். கிருமி என்றால் புழு. இந்த நரகம் முழுவதும் புழுக்கள் நிறைந்த சேற்று குட்டைகள் இருக்கும். லட்சக்கணக்கான புழுக்கள், கிருமிகள், பூச்சிகள் நெளிந்து கொண்டே இருக்கும். பாவம் செய்தவர்களை யமதூதர்கள் அந்த குட்டையில் தூக்கி எறிவார்கள். உடல் முழுவதும் புழுக்கள் ஏறி அரிக்கும். கண், காது, மூக்கு, வாய் வழியாக உள்ளே புகுந்து உடலை துளைத்து தின்னும். சதை புழுக்களுக்கு உணவாகும். வலியால் துடித்தாலும் வெளியே வர முடியாது. தான் மட்டும் உண்டு மகிழ்ந்தவர்கள் இங்கே தாங்களே புழுக்களுக்கு உணவாகி நரக வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே கிருமிபோஜனம். 12வது நரகம் சந்தம்சம். பொருளுக்காக பிறரை கொடுமைப்படுத்துபவர்கள், அறக்கட்டளை சொத்துக்களை திருடுபவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்து பிறரை ஏமாற்றுபவர்கள் இவர்கள் சந்தம்சத்தை அடைவார்கள். சந்தம்சம் என்றால் இடுக்கி.
இங்கே நெருப்பில் பழுக்க காய்ச்சிய இரும்பு இடுக்கிகள் கொக்கிகள் ஆயுதங்கள் இருக்கும். யமதூதர்கள் அந்த காய்ந்த இடுக்கிகளால் பாவிகளின் உடலை பிடித்து இழுப்பார்கள். சதையை பித்து எடுப்பார்கள், தோலை உரிப்பார்கள், கண்ணை நோண்டுவார்கள், நாக்கை இழுப்பார்கள். எரியும் இரும்பு துண்டுகளால் உடல் முழுவதும் சுடுவார்கள். வலி தாங்க முடியாமல் அலறினாலும் விட மாட்டார்கள். துண்டு துண்டாக உடல் சிதைக்கப்படும். பிறரை பித்து தின்றவர்கள் இங்கே தங்கள் உடலே பிக்கப்பட்டு மரண வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே சந்தம்சம். 13வது நரகம் தப்தசூர்மி. முறையற்ற காம உறவு கொள்பவர்கள், பிறர் மனைவி மீது ஆசைப்படுபவர்கள், ஒழுக்கம் தவறி தகாத உறவில் ஈடுபடுபவர்கள் இவர்கள் தப்தசூர்மியை அடைவார்கள். தப்தசூர்மி என்றால் சூடான இரும்பு சிலை. பெண்ணிரும்பு சிலைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அந்த சிலைகள் நெருப்பை போல சிவந்து கனன்று எரியும். பாவம் செய்த ஆண்களை பெண் சிலையையும் பெண்களை ஆண் சிலையையும் கட்டிப்பிடிக்க வைப்பார்கள். உடல் முழுவதும் வெந்து ஒட்டிக்கொள்ளும். தோல் உரிந்து சதை எரிந்து எலும்பு வரை நெருப்பு பாயும். வலியால் துடித்து அலறினாலும் யமதூதர்கள் விடமாட்டார்கள். முறை தவறி சுகம் தேடியவர்கள் இங்கே நெருப்பை தழுவி நரக வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே தப்தசூர்மி. 14வது நரகம் வஜ்ரகண்டக சால்மலி. ஒழுக்கம் தவறிய ஆண் பெண் விலங்குகளுடன் முறையற்ற உறவு கொள்பவர்கள், இயற்கைக்கு மாறான காமத்தில் ஈடுபடுபவர்கள் இவர்கள் வஜ்ரகண்டக சால்மலியை அடைவார்கள். வஜ்ரகண்டக சால்மலி என்றால் வைரம் போல கூர்மையான முட்கள் நிறைந்த இலவ மரம். இந்த மரம் முழுவதும் கூரிய வஜ்ர முட்கள் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு முள்ளும் கத்தி போல கூர்மையானது. பாவம் செய்தவர்களை யமதூதர்கள் அந்த மரத்தில் கட்டி மேலும் கீழும் இழுப்பார்கள். முட்கள் உடல் முழுவதும் குத்தி கிழிக்கும். தோல் உரிந்து சதை துண்டாகும், இரத்தம் கொட்டும். மரத்தில் ஏற்றி விட்டு கீழே தள்ளுவார்கள். விழும்போது முட்கள் உடலை துளைத்து சிதைக்கும். ஒழுக்கம் தவறி உடல் சுகம் தேடியவர்கள் இங்கே உடல் கிழிபட்டு மரண வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே வஜ்ரகண்டக சால்மலி. 15வது நரகம் வைதரணி. தர்ம வழியை பின்பற்றாத அரசர்கள், தீய செயல்களை செய்பவர்கள், நியாயம் தவறி நடப்பவர்கள், அதர்மத்தை வளர்ப்பவர்கள் இவர்கள் வைதரணியை அடைவார்கள். வைதரணி என்பது அசுத்தம் நிறைந்த நதி. இந்த நதி முழுவதும் துர்நாற்றம் வீசும். கொடிய நீர்வாழ் ஜந்துக்கள், முதலைகள், புழுக்கள் நிறைந்திருக்கும். பாவம் செய்தவர்களை யமதூதர்கள் அந்த நதியில் தூக்கி எறிவார்கள். நீந்தி கரை சேர முயன்றால் முதலைகள் கடித்து இழுக்கும். புழுக்கள் உடலை அரிக்கும். மூச்சு திணறி வாந்தி எடுத்து துடிப்பார்கள். கரை சேரவே முடியாது. தர்மத்தை கெடுத்து அதர்மத்தில் வாழ்ந்தவர்கள் இங்கே அழுக்கு நதியில் மூழ்கி நரக வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே வைதரணி. 16வது நரகம் புயோதகம். கணவனை வெறுத்து துன்புறுத்தும் மனைவி, பெண்களை ஏமாற்றி வாழ்பவர்கள், தூய்மையற்ற வாழ்க்கை வாழ்பவர்கள், ஒழுக்கம் கெட்டு திரிபவர்கள் இவர்கள் புயோதகத்தை அடைவார்கள். புயோதகம் என்றால் அசுத்தம் நிறைந்த கடல். அழுகிய பிணங்கள் மிதக்கும். தாங்க முடியாத துர்நாற்றம் வீசும். பாவம் செய்தவர்களை யமதூதர்கள் அந்த அசுத்த கடலில் தூக்கி எறிவார்கள். உடல் முழுவதும் அழுக்கு ஒட்டி அரிக்கும். புழுக்கள் பூச்சிகள் உடலை துளைக்கும். வெளியே வர முயன்றால் மீண்டும் உள்ளே தள்ளுவார்கள். தூய்மையை கெடுத்து அசுத்தமாக வாழ்ந்தவர்கள் இங்கே அசுத்தத்தில் மூழ்கி நரக வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே புயோதகம். 17வது நரகம் பிராணரோதம். பசுவை பிராமணரை கொல்பவர்கள், விலங்குகளை கடைத்து துன்புறுத்துபவர்கள், காரணமின்றி வேட்டையாடி கொல்பவர்கள், உயிர்களை வதைத்து மகிழ்பவர்கள் இவர்கள் பிராணரோதத்தை அடைவார்கள். பிராணரோதம் என்றால் உயிரை அடைத்தல். இங்கே யமதூதர்கள் வேடர்கள் போல கையில் அம்பு, ஈட்டி, கத்திகளுடன் நிற்பார்கள். பாவம் செய்தவர்களை விலங்குகளைப் போல துரத்தி வேட்டையாடுவார்கள். அம்புகளால் உடல் முழுவதும் துளைப்பார்கள். ஈட்டிகளால் குத்தி கிழிப்பார்கள். கூண்டில் அடைத்து பட்டினி போடுவார்கள். ஓடினால் வலை வீசி பிடிப்பார்கள். வலியால் கதறினாலும் விடமாட்டார்கள். ஊமை உயிர்களை வதைத்து வேடிக்கை பார்த்தவர்கள் இங்கே தாங்களே வேட்டையாடப்பட்டு மரண வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே பிராணரோதம். 18வது நரகம் விசசனம். யாகத்தில் தர்மமின்றி உயிர்பலி கொடுப்பவர்கள், ஆடம்பரத்திற்காக பிராணிகளை பலியிடுபவர்கள், பேருக்காகவும் புகழுக்காகவும் உயிர்களைக் கொல்பவர்கள் இவர்கள் விசசனத்தை அடைவார்கள். விசசனம் என்றால் வெட்டி சிதைத்தல். இங்கே யமதூதர்கள் கத்திகள், வாள்களுடன் நிற்பார்கள். பாவிகளை பலிபீடத்தில் கட்டி வைப்பார்கள். சாட்டையால் உடல் முழுவதும் விளாசுவார்கள். தோல் பீந்து சதை தொங்கும். இரத்தம் கொட்டும். கத்திகளால் உடலை வெட்டி சிதைப்பார்கள். உயிர் போகும் நிலையில் மீண்டும் உயிர் கொடுத்து அடிப்பார்கள். இடைவிடாமல் துன்புறுத்துவார்கள். தர்மமின்றி உயிர்களை பலியிட்டு மகிழ்ந்தவர்கள் இங்கே தாங்களே பலியாகி மரண வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே விசசனம்.
19வது நரகம் லாலாபக்ஷம். மனைவியை கொடுமைப்படுத்தும் கணவன், பெண்களை அடிமைப்படுத்துபவர்கள், காமவெறி கொண்டு தகாத முறையில் நடப்பவர்கள், மனைவியை அவமதிப்பவர்கள் இவர்கள் லாலாபக்ஷத்தை அடைவார்கள். இந்த நரகத்தில் ஒரு பெரிய குழி இருக்கும். தாங்க முடியாத துர்நாற்றம் வீசும். பாவம் செய்தவர்களை எமதூதர்கள் அந்த குழியில் தள்ளுவார்கள். பசியால் துடிக்கும் போது அசுத்த உணவாக உண்ண வைப்பார்கள். குமட்டி வாந்தி எடுத்தாலும் மீண்டும் அதையே உண்ண வைப்பார்கள். நாக்கு வெந்து வயிறு எரிந்து துடிப்பார்கள். மனைவியை கொடுமைப்படுத்தி துப்புக்கெட்டு வாழ்ந்தவர்கள் இங்கே நரக வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே லாலாபக்ஷம். 20வது நரகம் சாரமேயாதனம். வீடுகளுக்கு தீ வைப்பவர்கள், உணவில் விஷம் வைப்பவர்கள், பிறர் உடைமையை எரித்து அழிப்பவர்கள், நஞ்சு வைத்து உயிரை கொல்பவர்கள் இவர்கள் சாரமேயாதனத்தை அடைவார்கள். சாரமேயம் என்றால் நாய். 720 கொடிய இமலோக நாய்கள் இருக்கும். ஒவ்வொன்றும் புலி போல பெரிதாக, கண்கள் நெருப்பாய் எரிய கூரிய பற்களுடன் இருக்கும். பாவம் செய்தவர்களை எமதூதர்கள் அந்த நாய்களின் முன் விடுவார்கள். நாய்கள் சூழ்ந்து கொண்டு கடித்து குதறும். சதையை பித்து தின்னும். எலும்பை கடித்து நொறுக்கும். ஓடினால் துரத்தி பிடித்து மீண்டும் கடிக்கும். வலியால் அலறினாலும் விடாது. 720 நாய்களும் மாறி மாறி கடிக்கும். தீ வைத்தும் விஷம் வைத்தும் பிறரை கொன்றவர்கள் இங்கே நாய்களுக்கு இரையாகி மரண வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே சாரமேயாதனம். 21வது நரகம் அவீசி. பொய்சாட்சி சொல்பவர்கள், வியாபாரத்தில் ஏமாற்றுபவர்கள், நீதியை விற்பவர்கள், பொய்பேசி பிறர் வாழ்க்கையை கெடுப்பவர்கள் இவர்கள் அவீசியை அடைவார்கள். அவீசி என்றால் அலைகள் இல்லாதது. இங்கே மிக உயரமான செங்குத்தான மலைகள் இருக்கும். கீழே கூரிய பாறைகள், முட்கள் நிறைந்த பள்ளத்தாக்கு இருக்கும். பாவம் செய்தவர்களை எமதூதர்கள் அந்த மலை உச்சிக்கு இழுத்து செல்வார்கள். அங்கிருந்து கீழே தள்ளி விடுவார்கள். விழும்போது பாறைகளில் மோதி உடல் சிதறும். எலும்புகள் நொறுங்கும். தலை வெடிக்கும். மீண்டும் உயிர் கொடுத்து மலை உச்சிக்கு கொண்டு சென்று தள்ளுவார்கள். இடைவிடாமல் இந்த தண்டனை நடக்கும். பொய்பேசி உண்மையை கீழே தள்ளியவர்கள் இங்கே தாங்களே மலையிலிருந்து தள்ளப்பட்டு மரண வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே அவீசி. 22வது நரகம் அயபானம். மது அருந்துபவர்கள், போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள், குடித்து விட்டு ஒழுக்கம் தவறுபவர்கள், போதையில் பிறரை துன்புறுத்துபவர்கள் இவர்கள் அயபானத்தை அடைவார்கள். அயபானம் என்றால் இரும்பை குடிப்பது. இங்கே நெருப்பில் இரும்பை உருக்கி திரவமாக காய்ச்சி வைத்திருப்பார்கள். அந்த உருகிய இரும்பு நெருப்பை போல சிவந்து கொதிக்கும். பாவம் செய்தவர்களை எமதூதர்கள் பிடித்து வாயை திறக்க வைப்பார்கள். கொதிக்கும் இரும்பு திரவத்தை வாயில் ஊற்றுவார்கள். தொண்டை, நெஞ்சு, வயிறு வெந்து எரியும். உடல் உள்ளே கருகும். வலியால் துடித்து அலறினாலும் மீண்டும் மீண்டும் குடிக்க வைப்பார்கள். மது என்ற போதையில் மயங்கி வாழ்ந்தவரே இங்கே உருகிய இரும்பை குடித்து மரண வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே அயபானம். 23வது நரகம் க்ஷாரகர்த்தமம். தன்னை புகழ்ந்து பிறரை இகழ்பவர்கள், நல்லவர்களை இழிவுபடுத்துபவர்கள், அகந்தை கொண்டு அனைவரையும் தூற்றுபவர்கள், கர்வத்தால் தலைக்கணம் கொண்டவர்கள் இவர்கள் க்ஷாரகர்த்தமத்தை அடைவார்கள். இங்கே தண்டனை என்ன? க்ஷாரகர்த்தமம் என்றால் உப்பு கலந்த சேறு. இந்த நரகத்தில் காரமான உப்பு நீர், சேறு நிறைந்த குழிகள் இருக்கும். மேலே கூறிய ஆயுதங்கள் தொங்கும். பாவம் செய்தவர்களை எமதூதர்கள் தலைகீழாக தொங்க விடுவார்கள். கால்களை கட்டி தலை கீழாக தொங்கும் போது இரத்தம் மூளைக்கு ஏறும். கண்கள் சிவக்கும். கீழே உப்பு சேற்றில் முகம் படும். உப்பு கண்ணில், மூக்கில், வாயில் ஏறி எரிக்கும். சாட்டையால் உடல் முழுவதும் அடிப்பார்கள். தலைக்கணத்தால் பிறரை தாழ்த்தி பேசியவர்கள் இங்கே தலைகீழாக தொங்கி நரக வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே க்ஷாரகர்த்தமம். 24வது நரகம் ரக்ஷோகணம். நரபலி கொடுப்பவர்கள், கொடிய வேள்வி செய்பவர்கள், மனித பலி கொடுத்து மந்திரம் செய்பவர்கள், நரமாமிசம் உண்பவர்கள் இவர்கள் ரக்ஷோகணத்தை அடைவார்கள். ரக்ஷோகணம் என்றால் ராட்சசர் கூட்டம். இங்கே பூதங்கள், பிசாசுகள் நிறைந்திருக்கும். அவைகள் இரத்த வெறியுடன் கூரிய பற்களும் நகங்களும் கொண்டிருக்கும். பாவம் செய்தவர்களை எமதூதர்கள் அந்த ராட்சசர்களிடம் ஒப்படைப்பார்கள். ராட்சசர்கள் சூழ்ந்து கொண்டு உடலை கடித்து குதறுவார்கள். சதையை பித்து தின்னுவார்கள். இரத்தத்தை குடிப்பார்கள். எலும்பை முறித்து சாப்பிடுவார்கள். உயிர் போகும் நிலையில் மீண்டும் உயிர் கொடுத்து தின்பார்கள். பிறரை பலியிட்டு மாமிசம் தின்றவர்கள் இங்கே தாங்களே பலியாகி ராட்சசர்களுக்கு இரையாகி மரண வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே ரக்ஷோகணம். 25வது நரகம் சூலப்ரோதம். பிறரை வஞ்சித்து ஏமாற்றுபவர்கள், நம்பியவர்களுக்கு குழி பறிப்பவர்கள், சதி செய்து உயிரை பறிப்பவர்கள் இவர்கள் சூலப்ரோதத்தை அடைவார்கள். சூலப்ரோதம் என்றால் சூலத்தில் ஏற்றுதல்.
இந்த நரகத்தில் கூர்மையான நெருப்பில் காய்ச்சிய சூலாயுதங்கள் நிற்கும். சூலம் என்பது முனை கூரிய நீண்ட இரும்பு கம்பி. பாவம் செய்தவர்களை எமதூதர்கள் பிடித்து அந்த சூலத்தில் ஏற்றுவார்கள். கூரிய சூலம் உடலை துளைத்து மேலே ஏறும். வயிறு, நெஞ்சு, கழுத்து வழியாக கிழித்து வெளியே வரும். உடல் துடிதுடித்து தொங்கும். இரத்தம் கொட்டும். வலியால் அலறினாலும் இறக்க முடியாது. மணிக்கணக்கில் துடிப்பார்கள். நம்பியவர்களை முதுகில் குத்தியவர்கள் இங்கே சூலத்தில் ஏற்றப்பட்டு மரண வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே சூலப்ரோதம். 26வது நரகம் தந்தசூகம். எல்லா உயிர்களையும் வெறுப்பவர்கள், பிறரை பயமுறுத்தி பிழைப்பவர்கள், மற்றவர்களின் நிம்மதியை கெடுப்பவர்கள், காரணமின்றி எல்லோரிடமும் விரோதம் பாராட்டுபவர்கள் இவர்கள் தந்தசூகத்தை அடைவார்கள். தந்தசூகம் என்றால் பல்லால் கொட்டுதல். இந்த நரகம் முழுவதும் 5 தலை கொண்ட பயங்கர நாகங்கள் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு நாகமும் பெரிய உடலுடன் கொடிய விஷத்துடன் சீறிக்கொண்டிருக்கும். பாவம் செய்தவர்களை எமதூதர்கள் அந்த நாகங்களின் முன் விடுவார்கள். நாகங்கள் சூழ்ந்து கொண்டு உடல் முழுவதும் கடிக்கும். 5 தலைகளும் சேர்த்து கொத்தும். விஷம் உடலில் பரவி எரியும். தோல் கருகும். நரம்புகள் வெடிக்கும். வலியால் துடித்தாலும் விடாது. மீண்டும் மீண்டும் கொத்தும். எல்லா உயிர்களையும் வெறுத்து பயமுறுத்தியவர்கள் இங்கே நாகங்களால் கடிக்கப்பட்டு மரண வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே தந்தசூகம். 27வது நரகம் வடாரோதம். கிராம உயிர்களை துன்புறுத்துபவர்கள், காடுகளுக்கு தீ வைப்பவர்கள், கிராமத்து உயிர்களை அழித்து மகிழ்ப்பவர்கள் இவர்கள் வடாரோதத்தை அடைவார்கள். வடாரோதம் என்றால் காற்று இல்லாமல் அடைத்தல். இந்த நரகத்தில் இருட்டான புகை நிறைந்த குகைகள் இருக்கும். உள்ளே நெருப்பு எரிந்து புகை மண்டிக்கிடக்கும். காற்று சிறிதும் வராது. பாவம் செய்தவர்களை எமதூதர்கள் அந்த குகைகளில் அடைப்பார்கள். புகையால் மூச்சு திணறும். கண்கள் எரியும். நெருப்பின் வெப்பம் சுடும். ஆக்சிஜன் இல்லாமல் நெஞ்சு வெடிக்கும். கதறினாலும் வெளியேற முடியாது. மூச்சு திணறி துடித்து மீண்டும் மீண்டும் இந்த வேதனை அனுபவிப்பார்கள். காட்டு உயிர்களை புகையில் மூச்சடைக்க செய்தவர்கள் இங்கே தாங்களே புகை குகையில் அடைபட்டு மரண வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே வடாரோதம். 28வது நரகம் பர்யாவர்த்தனகம். விருந்தினரை அவமானப்படுத்தி கண்ணீர் விட செய்தவர்கள், பசியால் வருந்துபவர்களுக்கு உணவு அளிக்க மறுப்பவர்கள், விருந்தோம்பலை மறந்து விரட்டியவர்கள், அன்னதானத்தை தடுத்தவர்கள் இவர்கள் பர்யாவர்த்தனகத்தை அடைவார்கள். பர்யாவர்த்தனகம் என்றால் திரும்ப திரும்ப துன்புறுதல். இந்த நரகத்தில் எமதூதர்கள் பாவிகளை கண்முன்னே அறுசுவை உணவுகளை காட்டுவார்கள். ஆனால் உண்ண விடமாட்டார்கள். பசியால் வயிறு கிள்ளும். குடல் சுருங்கும். கண் எதிரே சூடான சோறு, நெய், பாயசம் இருக்கும். கையை நீட்டினால் தட்டி விடுவார்கள். பசி தாங்காமல் மயங்கி விழுந்தாலும் மீண்டும் எழுப்பி பசியால் வாடவிடுவார்கள். இடைவிடாமல் இந்த தண்டனை நடக்கும். பசித்தவருக்கு ஒரு பிடி சோறு கொடுக்க மறுத்தவர்கள் இங்கே உணவு கண் முன்னே இருந்தும் உண்ண முடியாமல் மரண வேதனை அனுபவிப்பார்கள். இதுவே பர்யாவர்த்தனகம். இந்த தண்டனைகள் அனைத்தும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் செய்யும் பாவங்களை களைந்து தர்ம வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே கூறப்பட்டுள்ளன. மனமார்ந்த மன்னிப்பும் தான தர்மங்களும் இந்த பாவங்களின் வீரியத்தை குறைக்கும் என்பது ஐதீகம். இது போன்ற ஆன்மீக சிந்தனை உள்ள காணொளிகளை தொடர்ந்து பார்க்க எமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் இதுபோன்ற ஒரு ஆன்மீக காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.